நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை அடுத்த கோவிலம்பாக்கத்தில் மது போதையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்குள் புகுந்த ஊராட்சி செயலாளர் அலுவலர்களை ஆவேசமாக தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஊராட்சி மன்ற தலைவர்தான் தாக்க சொன்னதாக கூறி தாக்கியதாக வீடியோ வெளியான நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். சுமன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புனித தோமையார் மலை ஒன்றியம் இந்த கோவிலம்பாக்கம் ஊராட்சி. இந்த கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி செயலராக ஏமலை என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஒவ்வொரு ஸ்டாலின் முகாமானது தமிழக அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த முகாமில் முடிந்த பின்பு கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் பணிபுரியும் ஊராட்சி செயலர் ஏழுமலை என்பவர் அளவுக்கு அதிகமாக அவருடைய அலுவலகத்திலே அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டு அந்த ஊராட்சியில் பணிபுரியும் ஊழியர் ஒருவரை காலால் ஏற்றி ஒருத்து கையால் தாக்கும் காட்சியானது தற்போது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் உன்னை இந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் அடிக்க சொன்னார் என்று அந்த வார்த்தையும் அந்த வீடியோ காட்சியில் தற்போது பரவி சமூக வலைதளங்களில் வெளியே வைரலாகி வெளியாகிவிட்டது. தொடர்ந்து அரசு ஊழியர் இது போன்ற அலுவலகத்திலேயே மது அருந்திவிட்டு ஊராட்சியில் பணிபுரியும் ஊழியரை தாக்கும் காட்சி வெளியாகியுள்ள நிலையில் அவர் மீது செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து ஒரு கோரிக்கையானது எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுமன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.